ஊடக நண்பர்களுக்கு உங்களுடைய ராமர் பிள்ளையின் பணிவான வணக்கங்கள். இன்று ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு கொடுத்துள்ளேன். என்ன புகார் என்றால், சிபிஐ நீதிமன்றத்தால் முடக்கி வைக்கப்பட்ட ஒரு அமௌண்ட் குறைந்தது 23 லட்சம் சிபிஐ கோர்ட்டு அந்த அமௌண்ட்டை முடக்கி வச்சிருக்கு. இப்போ சிபிஐ நீதிமன்றம் என் மீதும் என்னுடைய மூலிகை பெட்ரோல் மீதும் எந்த குறைபாடும் கிடையாது என்று விடுவித்துள்ளது. அந்த முடக்கி வைக்கப்பட்ட அந்த அமௌண்ட்டை 23 வருட வட்டியோட திரும்ப கொடுக்க சொல்லி நீதிமன்ற உத்தரவு, செஷன்ஸ் கோர்ட் நீதிமன்ற உத்தரவு. நாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் கொண்டு போயிட்டு பேங்க் மேனேஜர் கொடுத்து இந்த அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்ப பேங்க் மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க அமௌண்ட் எங்க போச்சுன்னே தெரியல, ஒரு 6 மாச காலம் டைம் கொடுங்க, நான் கண்டுபிடிச்சு நாங்க தர்றோம்னு சொன்னாங்க. நான் முதல்ல 6 மாச காலம் டைம் கொடுத்தாச்சு, திரும்ப 6 மாசம் டைம் கேட்டது, திரும்ப 6 மாசம் டைம் கொடுத்தாச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரிசர்வ் பேங்க்லாம் நாங்க வரை கேட்டுட்டோம், உங்க அமௌண்ட் எங்க போச்சுன்னே தெரியல, எங்களால கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அந்த வங்கி மேலாளர் கண்ணீர் மேல ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா நான் இந்த ஜனநாயக நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, நீதிமன்றத்தால் முடக்கி வைக்கப்பட்ட ஒரு 23 லட்சம் ரூபாய் 6 வருடம் கழித்து 2000 நீதிமன்றம் முடக்கி வைத்திருக்கு. கேஸ் 2023 வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. 2006 அந்த டோட்டல் அமௌண்ட் எங்கேயே டிரான்ஸ்பர் ஆயிருது. எப்படி டிரான்ஸ்பர் ஆக முடியும்? இப்ப பேங்க் மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அமௌண்ட் எங்க போச்சுன்னு தெரியல, எங்களால கொடுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல அவங்களுடைய என்கிட்ட ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அந்த ரிட்டர்னை இன்றைக்கு காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நான் கம்ப்ளைண்டா பதிவு பண்ணியிருக்கேன். இப்ப டிசி அவர்கள் விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு நாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிப்ளை வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்க டிசி சொன்னதுலதான் எனக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. ஏன்னா இது ஜனநாயக நாட்டில் ஒரு வங்கி இவ்வளவு கேவலமாக 1.5 வருட காலம் டைம் எடுத்துக்கிட்டு இந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னா, இதை விட ஒரு ஜனநாயக கேலி கூத்து, ஒரு ஜனநாயக படுகொலை இந்த நாட்டில் எதுவுமே இருக்க முடியாது. இப்போ நான் காவல்துறை ஆணையர்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன்னா, ஒரு 14 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய சட்டம் 14 நாளுக்குள்ள என்னுடைய அந்த அமௌண்ட் எத்தனை ஏழை எளிய மக்கள் எனக்கு கொடுத்த அமௌண்ட், அவங்கள கதறாங்க. அந்த அமௌண்ட் ஏழை எளிய மக்களுடைய அமௌண்ட், அந்த அமௌண்ட் அவங்களை ரிட்டர்ன் பண்ணணும். நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண முடியாத வேதனையில் தான் இன்று காவல்துறை ஆணையத்தை நான் புகார் கொடுத்திருக்கேன். அவங்க ஓரிரு வாரங்கள் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு ரெமெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இப்போ இதற்கு மேல என்னன்னா, இந்த கண்டுபிடிப்பை முழுமைப்படுத்தி அதாவது ஒரு வாரத்துல இதை எப்படி நம்ம மக்களுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது, சில தீய சக்திகள், நான் அடுத்த கம்ப்ளைண்ட் அதுதான், இந்த இன்வென்ஷனை யார் யாரெல்லாம் தடுத்தாங்க, அது மத்திய மந்திரியா இருந்தாலும் சரி, எக்ஸ் மந்திரி ரிட்டனா அந்த எக்ஸ் மந்திரி பேர்லயும் இந்த கண்டுபிடிப்பை யாரெல்லாம் தடுக்க நினைச்சாங்க அப்படிங்கிறது ரிட்டனா அவங்க பேரோட, அவங்களுடைய போன் நம்பரோட இப்பயும் போன வாரம் த்ரெட்டன் இருக்குது. ஏன்னா இந்த அமௌண்ட்டை வாங்க விடாம இதுவரைக்கும் சதி செய்தார்கள். ஆனா இப்போ கமிஷனர் பொறுப்பு எடுத்திருக்காங்க. அப்போ அந்த தீய சக்திகளுக்கு கோபம் அதிகரிக்கும். அதனால பாதுகாப்பு அதெல்லாம் கேட்கல. அதனால இன்னொரு இதுக்கெல்லாம் யார் இதை தடுத்தது? இந்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த விடாமல் இந்த வங்கியை தடுத்து நிறுத்தியது யார்? அதுதான் என்னுடைய நாட்டு மக்கள் 15 ரூபாய்க்கு பெட்ரோலை வாங்கக்கூடாதா? எங்க நாட்டு மக்கள் இந்த இதோட பலன் கிடைக்க கூடாதா? யார் தடுக்கிறது? அதனால நான் ஆணையர்கள் கேட்டுக்கொள்கிறதுக்கு என்னன்னா, நீங்க நான் அடுத்து வர கம்ப்ளைண்ட்டை நீங்க பரிசீலனை செஞ்சு அவங்களெல்லாம் நீங்க விசாரிச்சு நீங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மூலிகை எரிபொருள் மக்களுக்கு கிடைக்கும். இதற்கு மேல இந்த தருணத்தில் பேச விரும்பல. ஏன்னா எனக்கு கமிஷனர் ரெமெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அடுத்த பிரஸ் மீட்ல யார் யார் எதிரிகள், மத்திய மந்திரி பேர் வரும், எம்எல்ஏ பேர் வரும், எல்லார் பேரும் இனிமே உயிருக்கு பயப்படுறதா இல்ல. இந்த பொருளை யாரை வச்சு வர்ற வாரத்தில் எங்க சப்மிட் பண்ண எனக்கு தெரியும். அதனால நடவடிக்கை எடுக்க உறுதியளித்த ஆணையர்களுக்கு நன்றியை குறிப்பிடுகிறேன். வணக்கம்.